அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமானுக்கு தீபாரதனை காட்டும் போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. கட்டாயம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் இந்த வைகாசி விசாக நாட்களில் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடா பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. சென்னையில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட்டிருக்கு. இந்த கோவில் 2000-3000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாகவும் கருதப்படுது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் இது திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுது. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று சிவன் தன்னுடைய நெற்றி கண்ணில இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. பின்பு சிவபெருமானியின் கட்டளையின் ஏற்ற சூரபத்மனை அழிக்க இங்கு வந்ததாகவும் எந்த வேலையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவானை இந்த தலத்திற்கு அழைத்திருக்காங்க. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கியதாகும். இவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூரபத்மனிடம் தூது அனுப்பினான். அவன் கேட்கவில்லை. அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது. முருகப்பெருமான் இங்கு தங்கியதாகவும் வியாழக்கிழமை வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் எழுப்பியதாகவும் சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பதும் இந்த கோவிலில் வைகாசி விசாகம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவதும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வைகாசி விசாக நாட்களில் நாம் முருகப்பெருமானை நினைத்து மனதார விரதமிருந்து வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரங்கள் 9 தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகனுடைய வலக்கையில் தாமரை மலருடன் அர்ப்பணிப்பதாகும். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கும். சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு. இந்த 2 லிங்கங்களுமே இருளில் இருப்பதால தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு. மார்கழி மாதத்தில் தேவர்களை தரிசிக்கும் வருவதாக ஐதீகம். சிவபெருமானுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயல்களில் மூலஸ்தானம் எதிரே இருக்கிறதாகும். வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும் பொழுது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியாது. மூலவர் முருகப்பெருமானின் இடம்புறம் இருக்கக்கூடிய சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வந்த பிறகு நம்ம பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களும் ஆகும். அதற்கு கோவில் சார்பில் 5 ரூபாய் கட்டணம் நுழைவுச்சீட்டு உண்டதாகும். கூட்ட நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரில், அதாவது கிழக்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. முருகன் மூலஸ்தானத்தில் இருந்து பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கும். கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த கோபுர வாசல் திறக்கப்படும். அந்த வேளையில் பக்தர்கள் உள்ளே அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கு சுமார் 3 தூரத்தில் நம்ம துண்டிக்கை விநாயகர் கோவில் இருக்குது. சுப்பிரமணிய சுவாமியின் உப கோவிலாகும். இங்கு இருக்கக்கூடிய இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக இந்த விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படைவீடாக இருக்கக்கூடிய இந்த கோவில் வைகாசி மாத பிறப்பை ஒட்டி இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் கடலில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஜென்ம நட்சத்திர தினமான வைகாசி விசாக திருவிழா இந்த ஆண்டு 30ஆம் தேதி விமர்சையாக நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வை முன்னிட்டு மே 21ஆம் தேதி புகழ்பெற்ற வசந்த திருவிழா தொடக்கம் 10 நாள் நடைபெற்றது. திருவிழா நாட்களில் தினசரி பகல் பொழுதில் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்த ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவதாகும். அலங்காரம் மற்றும் சண்முக விலாச மண்டபத்திற்கு வரக்கூடிய வகையில் தீபாரதனை நடைபெறும். மண்டபத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்.
வைகாசி திருவிழாவை முன்னிட்டு இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் நகர் முழுவதுமே தற்போது ஆன்மீக களைக்கட்ட தொடங்கியிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கு முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கடற்கரை ஓரத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு தலமாக தான் திருச்செந்தூர் இருக்குது. திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கார். இதனால் இந்த தலத்தில் வீரபாகு பட்டினம் என பெயரும் உண்டு. திருச்செந்தூர் தலத்தில் தினமுமே வீரபாகு தேவருக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு மூலவருக்கு பூஜைகள் நடத்தப்படும். மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமுமே தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுது. சண்முகருக்கு சிவப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுவதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் என்னும் பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்குது. திருச்செந்தூரில் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என 2 மூலவர்கள் இருக்காங்க. திருச்செந்தூர் சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் புரியறதாக சொல்லப்படுது. முருகனுக்கு படைக்கப்படும் நைவேத்தியமான பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கட்டு, பொரி, தோசை, சுயன், தேன்குழல் போன்றவை மிகவும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாகும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு இலை போட்டு சோறு, மோர்க்குழம்பு, பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு பூஜைகளை தொடங்கக்கூடிய வகையில் இருக்குது. இரவு பூஜையில் பால், சுக்கு, வெந்நீர் ஆகியவை நிவேதனமாக செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இங்கு சண்முகருக்கு ஆண்டுக்கு 36 திருமுழக்கு மட்டுமே நடைபெறும். சித்திரை, ஐப்பசி மாதம் 2, அது மட்டும் இல்லாமல் ஆடி, தை அமாவாசை 2, இப்படி மொத்தம் 36 திருமுழக்குகள் மட்டுமே நடைபெறக்கூடிய வகையில் இருக்குது. திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜைகள் முடிந்ததுமே மணி ஒலிக்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவார் என்று எல்லோருக்குமே தெரிந்தது. 250 ஆண்டு பழமையான 100 கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட மணி தற்போது ராஜகோபுரம் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அறுபடை வீடுகளில் 5 மலையின் பகுதியின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் திருச்செந்தூர். அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அசுரனை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதைத்த தினமாக தான் இந்த திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அதிக அளவில் பக்தர்கள் இங்கு வந்து செல்வதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அமைஞ்சிருக்கு. கடற்கரை ஓரத்தில் முருகன் காட்சி தருவது, அது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் 4 கிணற்றில் நீராடி முருகப்பெருமான தரிசனம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த வைகாசி விசாக நாட்களில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி விசாகம் நாட்களில் நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை மனதார வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். முருகனுக்கு உகந்த கிழமையாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும் வழிபடுவது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை நாட்களில் நம்ம முருகனை மனதார நினைத்து வீட்டில் தீபம் ஏற்றி முடிந்தவரை நம்ம பால், பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதும் இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.